ஸோ இந்த வீடியோல நம்ம எப்படி ஒரு மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்டை ஃப்ரம் ஸ்க்ராட்ச்ல இருந்து எண்ட் முடியும் பில்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபுல் வீடியோவா வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கேன் நானு. ஸோ நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாவோ இல்ல ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாவோ இருந்தீங்க, மிஷின் லேர்னிங்ல என்னோட கரியர் ஸ்விட்ச் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்லாம் பில்ட் பண்றாங்க, அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் கான்செப்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு நான் வந்துட்டு இந்த வீடியோல வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க ஒரு வேலை இந்த மாதிரி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாவோ இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்டாவோ ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோர் கான்செப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலா நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது யூஸ் பண்ணி உங்களால நெக்ஸ்ட் லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராஜெக்ட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண முடியும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கோர் கான்செப்ட் தெரியாம பில்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு கடைசியில கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கோர் கான்செப்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பில்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டும் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு, அடுத்த நெக்ஸ்ட் லெவல் நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நான் வந்துட்டு அதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக் பண்றேன். ஒருவேளை உங்களுக்கு கிளியர் பண்ற டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா VS Code அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண போறோம். ஸோ பேசிக்கா VS Code அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு கோட் பண்றதா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் என்ன அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ பேசிக்கா VS Code அப்படிங்கிறது நம்மளோட கோடை கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு அவுட்புட் கெட் பண்ணிக்கிற ஒரு இன்டர்ஃபேஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட கோடை ரன் பண்ற இடம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது சிம்பிளா வந்துட்டு போதும். இது எப்படி இந்த ப்ராஜெக்ட் நம்ம பில்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ML ப்ராஜெக்ட் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோல்டர் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி ஃபோல்டர் கிரியேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா போயிட்டு உங்களோட ஃபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இந்த VS Code ஓப்பன் மட்டும் பண்ணிக்கோங்க. அதை எப்படி ஓப்பன் பண்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபைலை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஃபோல்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களால வந்து இந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணா இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோல நான் ஃபர்ஸ்டே வந்து சொல்லிடுறேன், எந்த ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னாலும் நான் வந்துட்டு அதை ஸ்கிப் பண்ண போறது கிடையாது. அந்த எரர் எப்படி நான் சால்வ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். ஏன்னா நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எரர் வந்து காட்டும். அதை சால்வ் பண்ண தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துட்டு கொண்டு போக முடியும். அதனால எப்படி அந்த எரரை சால்வ் பண்ணி நம்ம வந்து கொண்டு போறது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு UV அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து இனிட் பண்ணணும், அதாவது இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ பேசிக்கா எதுக்கு இந்த UV யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம pip யூஸ் பண்ணி தான் எல்லா லைப்ரரிஸா இருக்கட்டும் இல்லாட்டி பேக்கேஜஸா இருக்கட்டும் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி இருந்திருப்போம். பட் இப்போ எதுக்கு UV யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா UV யூஸ் பண்றதுனால உங்களால அந்த pip யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்றதை விட இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட் வந்துட்டு அந்த பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ இண்டஸ்ட்ரி லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா UV தான் யூஸ் பண்றாங்க. UV அப்படிங்கிறதோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வந்து பாத்தீங்கன்னா UV-க்கான அதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷார்ட்டா UV அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதை எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெர்மினல் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் காட்டும். இது வந்து பாத்தீங்கன்னா நியூ டெர்மினல் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்க நியூ டெர்மினல் கொடுத்த பிறகு இந்த மாதிரி ஒரு பவர் செல் மட்டும் ஷோ ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா UV init அப்படின்னு கொடுங்க. UV init அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இனிஷியலைஸ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா UV-யோட என்விரான்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணணும். அதை எப்படி கிரியேட் பண்றது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா UV அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா அதோட என்விரான்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த அடுத்து இந்த நம்ம கிரியேட் பண்ண என்விரான்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்டிவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு சிம்பிளா இந்த .venv scripts activate அப்படிங்கிற கமெண்ட்டை காப்பி பண்ணிட்டு இதுல ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னாலே அதோட வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ பேசிக்கா UV-யை இனிட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் பண்றதுதான் இதோட வேலையா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா requirement.txt அப்படிங்கிற ஒரு ஃபைல் மட்டும் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கா அது எதுக்கு நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட பேக்கேஜஸ் எல்லாம் இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணி அதை வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேக்கேஜஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா இது வந்து இனிமே சிம்பிளா இருக்கும். அதுக்கு இந்த பிளஸ் ஐக்கான கொடுத்துட்டு இதுல requirements.txt அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ அதை ஒன்ஸ் இது பண்ண பிறகு அதில் என்னென்ன பேக்கேஜஸ்லாம் நமக்கு தேவை அப்படிங்கிறத வந்து இம்போர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாண்டாஸ் அப்படிங்கிறது தேவை. பேசிக்காக பாண்டாஸ் அப்படிங்கிறது அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதுனா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ரோட் மேப் மாதிரி ஒரு வீடியோ போட்டுருந்திருப்பேன். அது ஒன்ஸ் நீ ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இன்னும் சிம்பிளாக இருக்கும். பாண்டாஸ் இம்போர்ட் பண்ண பிறகு நம்மளுக்கு அடுத்து மேட். ஸோ பேசிக்காக அந்த மேட் பிளாட் லிப் அப்படிங்கிறது நம்மளோட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா விசுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஃபியூச்சரில் நான் போக இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இன் டெப்த்தாக வந்து நான் சொல்லி தரேன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா scikit learn. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா scikit learn அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக scikit learn யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா எல்லாரோட மிஷின் லேர்னிங் மாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் ஆகிருக்கும். அதாவது ஒரு நம்ம மாடலை இம்போர்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இல்லாட்டி ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்டாக பிரிக்கிறதுக்காக இருக்கட்டும் மோஸ்ட்லி இந்த scikit learn யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா IPY kernel அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் ஒன்று இன்ஸ்டால் பண்ணுவோம். IPY kernel. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜூபிட்டர் லேப் அப்படிங்கிறது ஒரு அடிஷனல் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அது தேவை அப்படின்னா பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு சும்மா அது வந்து இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறேன் ஜூபிட்டர் லேப். ஸோ பேசிக்காக அந்த IPY kernel அப்படிங்கிறது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட இப்போ ஒரு .py ஃபைலாம் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கோடை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே நம்ம வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக அந்த IPY kernel அப்படிங்கிறது கூகுள் கொலாப்ல நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி செல்ஸாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்துட்டு இது பண்ணுவோம். இப்போ இந்த பேக்கேஜ்லாம்
எல்லாம் இம்போர்ட் பண்ண பிறகு இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட என்விரான்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினலை ஓப்பன் பண்ணிட்டு யூவி பிப் இன்ஸ் சரி ஒரு நிமிஷம், அது இன்னும் வந்து ஆக்டிவ் ஆகல, பார்த்தா ஆக்டிவ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு வரும். அதை ஒன்ஸ் இன்ஃபார்ம் பண்ண பிறகு இந்த மாதிரி ரன் பண்ணுங்க. யூவி பிப் இன்ஸ்டால் -r நம்மளோட requirement.txt அப்படிங்கிறத வந்துட்டு இதை வந்து கொடுக்கணும். இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இதை பேஸ்ட் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, முன்னாடி இருக்கலாம். ஒன்ஸ் நீங்க கொடுத்து பண்ணாலும் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் அவ்வளோக்கு இல்லை. நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். கொடுத்துட்டு நம்ம என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரு வார்னிங் ஒன்று வருது. ரெக்யூர்மெண்ட் ஃபைல் requirement.txt does not contain any dependencies அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது பேசிக் எதுக்கு வருது, நம்ம சேவ் பண்ண வரண்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் சேவ் பண்ணி பார்ப்போம். ஒன்ஸ் சேவ் பண்ண பிறகு திரும்பி இன்ஸ்டால் கொடுத்து ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து ரன் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பேக்கேஜஸுமே இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்துட்டு என்விரான்மெண்ட்ல அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அடுத்து அந்த பேக்கேஜஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு மிஷின் லேர்னிங் மாடலை ட்ரெயின் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ பேசிக்காக அது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் அப்படியே கொண்டு போயிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பேக்கேஜஸ் ஃபுல்லாமே இன்ஸ்டால் ஆயிருக்கு. நான் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிறது உங்களுக்கு வந்து காட்டல, ஏன்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் அது நெட்வொர்க் இஷ்யூ இருந்தனால ரொம்ப டைம் எடுத்துக்கிடுச்சு. பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நியூ ஃபைலை கொடுத்துட்டு நம்ம ஒரு இது வந்து கிரியேட் பண்ணுவோம். நம்மளோட மாடலை ரன் பண்ணுறதுக்காக ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஹவுஸ் பிரைஸ் .ipynp அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ பேசிக்காக அந்த ipynp அப்படின்னு என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ipynp அப்படிங்கிறது ஒரு நோட் புக் மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து ரன் பண்ணுறதுக்கு தான் அது வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது அந்த IPy கர்னல் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன பேக்கேஜஸ்லாம் தேவை அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் OS அப்படிங்கிற நமக்கு தேவைப்படாது, அதனால வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இம்போர்ட் pandas as PD அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் ஒரு CSV ஃபைல லோட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு டேட்டா செட் லோட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இந்த pandas அப்படிங்கிறது ML வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் matplotlib pyplot as PLT அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா விசுவலைசேஷன் பண்றதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஃப்ரம் sklearn.model selection import train test split அப்படிங்கிறது இந்த sklearn அப்படிங்கிறது நம்ம requirement.txt வந்து பார்த்தீங்கன்னா scikit-learn அப்படின்னு கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா. இந்த இடத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா sklearn அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொடுப்போம். இந்த இடத்துல scikit-learn அப்படிங்கிறது கொடுக்க மாட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா from sklearn model selection import train test split அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ from sklearn.linear model import linear regression அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ இந்த linear regression யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண போறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் பிரைஸ் ப்ரெடிக்ட் பண்றதுனால linear regression யூஸ் பண்ணி பண்றதுனால தான் நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். இப்போ நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம linear regression யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அதாவது ஒரு நம்பரா இருந்துச்சு அவுட்புட் அப்படின்னா நம்ம linear regression கண்ண மூடி யூஸ் பண்ணலாம். பட் அதுல நிறைய மாடல்ஸ் இருக்கு, ஆனா linear regression பேசிக்கா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா from sklearn.metrics import model absolute error, அப்புறம் mean squared error, அப்புறம் r2 error அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்போம். ஸோ பேசிக்கா இது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து மாடல் ப்ரெடிக்ட் பண்ணி எவ்வளவு கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு அந்த மாதிரிலாம் பாக்குறதுக்கு நம்ம இது வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ போக கோட் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புரியும். இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளவு எதுவும் புரியாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேக்கேஜஸ்லாம் இம்போர்ட் பண்ண பிறகு நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்து நம்மளோட டேட்டா செட்டை வந்து பாத்தீங்கன்னா லோட் பண்ணுவோம். அதுக்கு கோடை கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு df ஈக்குவல் pd.read csv அப்படிங்கிற கொடுத்துட்டு டேட்டா பாத் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். இந்த இடத்துல டேட்டா பாத் அப்படிங்கிறது பதிலாக நம்ம வந்துட்டு நம்மளோட டேட்டா பாத் வந்து ஆக்சுவலா கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு CSV ஃபைல்ல ஹவுஸ் பிரைஸ்.csv அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சிருக்கேன். பேசிக்கா அந்த ஃபைல வந்துட்டு பாத்தீங்கன்னா சைஸ் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட், அப்புறம் பெட்ரூம்ஸ், அப்புறம் பாத்ரூம்ஸ், அப்புறம் ஏஜ் பிரைஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ். ஸோ இதை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு மாடலுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்ணிட்டு அடுத்து நம்மளா ஒரு நியூ டேட்டா செட் கொடுத்தா இது வந்துட்டு எவ்வளவு ப்ரெடிக்ட் பண்ணுது அப்படிங்கறத வந்து டெஸ்ட் பண்ண போறோம். இந்த மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாத் வந்து லோட் பண்ணிக்கிறோம். இது வந்து காப்பி பாத் கொடுத்தோம் அப்படின்னா கொடுத்துட்டு இதுல வந்து ஹவுஸ் பிரைஸ் டாட்டா ipynp அப்படிங்கிற இருக்கிற இடத்துல இதுல வந்து நம்ம வந்து இந்த CSV-க்குள்ள வந்து கொடுப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா எனக்குமே இந்த ஸ்லாஷ் இப்படி இருக்கணும், இப்படி இருந்தா தான் நமக்கு கரெக்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம வெயிட் இந்த ஸ்லாஷ் இப்படி வந்துடும். ஒரு டபுள் கொட்டேஷன் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும், அது வந்து கொடுத்துருவோம். ஸோ கொடுத்துட்டு இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த டேட்டாஸ் வந்து ரன் ஆகும். ஸோ நம்மளுக்கு எரர் வருது, நேம் PD இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு வருது. எதுக்கு இப்படி எரர் வருது அப்படின்னா இது வந்து நம்ம ரன் பண்ணல, இதே ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோல என்னென்ன எரர் வருது, என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு அப்படிங்கிறதோட ஃபுல்லாமே இது பண்ண போறேன். எந்த ஒரு கட் பண்ணாம ஃபுல்லாமே என்னென்ன எரர்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு நான் வந்துட்டு போட போறேன். அப்பதான் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பார்த்து இனிமே பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து கன்ஃபியூஷன் ஆகி அப்படியே ஸ்டக் ஆகி நிக்க மாட்டீங்க. அதை ரன் பண்ண பிறகு இது வந்து நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட டேட்டா செட் CSV-ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்படி எனக்கு வந்து ஷோ பண்ணுது. பேசிக்கா அந்த df.tail அப்படிங்கிறது நம்மளோட கடைசியில இருக்க ரோஸ் மட்டும் நமக்கு வந்து ஷோ பண்ணும். அதாவது df.tail 6 அப்படின்னா 6
ரோ வந்து ஷோ பண்ணும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா df.get அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். அப்படின்னு கொடுத்துட்டு இந்த 6 நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டாப்பா மேல 5 இருக்கிற ரோஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஷோ பண்ணும். ஆக்சுவல் பிரைஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல 576418 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம செக் பண்ணி பாத்துக்கிறோம். CSV குள்ள போயிட்டு 576418 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பேசிக்கா df.get அப்படிங்கிறது நம்ம சொன்ன மாதிரியே தான். நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா மேல இருக்க டாப் 5 ரோஸை மட்டும் ஷோ பண்ணும். அதே மாதிரி df.tail அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா கீழே இருக்க பாட்டம்ல இருக்க இதை 5 ரோஸ் ஷோ பண்ணும். இதுல வந்து நம்ம பாத்தீங்கன்னா 5 ரோஸ் மட்டும் ஷோ பண்ண வேணாம். எனக்கு ஒரு 10 ரோஸ் ஒரு 8 ரோஸ் அப்படின்னா நம்ம வந்து 8 கொடுத்தோம் அப்படின்னா ஆக்சுவலா அது வந்து பாத்தீங்கன்னா 8 ரோஸ் வந்து நம்ம ஷோ பண்ணும். 0 அப்படிங்கிறது 1 நாங்க அசியூம் ஆயிருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா 7 மணி நமக்கு வந்து ஷோ பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு df.info அப்படிங்கிற ஒன்னு யூஸ் பண்ணுவோம். info. ஸோ பேசிக்கா இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளோட டேட்டா செட்ல இருக்க ஒரு இன்ஃபர்மேஷனை எடுத்து சொல்றதுக்கு தான் அந்த df.info அப்படிங்கறத யூஸ் பண்றோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா போய் உட்காந்து பார்க்காம எவ்வளவு நல் வேல்யூஸ் அதாவது எவ்வளவு மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கு, இந்த டேட்டா செட் என்ன டைப், இது வந்து ஆப்ஜெக்டா இருக்கா, இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டா இருக்கா, இன்டிஜரா இருக்கா, இந்த மாதிரி எல்லாமே செக் பண்றதுக்கு df.info அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் ரன் பண்ணோம் அப்படின்னா அதே வந்து பாத்தீங்கன்னா இதுல டேட்டா டைப் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட் அப்புறம் இன்டிஜர் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இதுல எவ்வளவு டேட்டா செட் எவ்வளவு மெமரி யூஸ் பண்ணிருக்கு அப்படின்னா 6.0 KB அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிருக்கு. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் நல் அப்படிங்கிற வேல்யூ ஒன்று காட்டுது. பேசிக்கா நல் வேல்யூ அப்படிங்கிறது நம்மளோட டேட்டா செட்ல மிஸ்ஸிங் வேல்யூ ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கறத நம்ம நல் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது நான் நல் அப்படிங்கிற சொல்றது நம்ம டேட்டால எந்த ஒரு மிஸ்ஸிங் வேல்யூமே கிடையாது. ஸோ பேசிக்கா மிஸ்ஸிங் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1 இந்த மாதிரி இருக்கும். இந்த 1 இல்லாம இந்த இடத்துல ஒரு காலம் வந்து பிளாங்க் ஆச்சு அப்படின்னா அதான் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங் வேல்யூ. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நான் நல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ பேசிக்கா நம்ம டேட்டா செட் வந்து பாத்தீங்கன்னா இது கிளியரா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 180 என்ட்ரிஸ் இருக்கு. அப்புறம் 0 to 149 அப்படிங்கிறது 0ல இருந்து 149 முடியும் வந்து பாத்தீங்கன்னா அசியூம் ஆயிருக்குது 150 என்ட்ரிஸும். அடுத்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கேதர் பண்ணிக்கிறதுக்கு இந்த df.info அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா df.describe. ஸோ அதே தான் df.describe அப்படிங்கிறதும் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீன் மீடியன் அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மிஷின் லேர்னிங்ல ரொம்ப வந்துட்டு அட்வான்ஸ் லெவலில் போறீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, அப்புறம் ப்ராபபிலிட்டி இருக்கு, அந்த மாதிரிலாம் நிறைய கான்செப்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து சிம்பிளா இருக்கும். ஒரு கத்துக்கிற லெவலில் ஒரு லேர்னிங் லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ பேசிக்காக அந்த சைஸ் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட்டோட மேக்ஸிமம் வேல்யூவே இதுதான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூவே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம df.isnal. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம df.disnal அப்படின்னு கொடுப்போம். ஸோ பேசிக்கா அதான் நம்ம சொன்ன மாதிரி இதுல ஏதாச்சும் ஒரு மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கா அப்படிங்கறத கால்குலேட் பண்றதுக்காக வந்து கொடுப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபால்ஸ் அப்படிங்கிறது வருது. பேசிக்கா ஃபால்ஸ் அப்படின்னா இல்லங்கிறது அர்த்தம். பட் இப்படி உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா டாட் சம் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா 0 and 1s நம்மளுக்கு வந்து காட்டும். 0 அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம், 1 அப்படின்னா இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே 0வா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்ஸிங் வேல்யூஸும் நம்மளுக்கு வந்து இல்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேட்டா விசுவலைசேஷனுக்கு போயிருவோம். ஸோ இதுல வந்து கொடுத்துக்கிறேன் டேட்டா ஸோ ஒரு சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதை வந்து கண்டுக்காதீங்க. ஸோ கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு கோடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். ஸோ பேசிக்காக அந்த மேட்பிளாட்லிப் இப்போ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா விசுவல் பண்ணி பார்ப்போம். ஸோ எதுக்கு அப்புறம் கோட் எடுத்து அப்படியே போடுறீங்க கேட்டீங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த கோடை டைப் பண்ண அப்படின்னா ஒரு சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்துருது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துட்டு போகுது. நான் எரர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது பண்ணி தரேன். ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படிங்கிறது நீங்க வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்துக்க வேண்டியதான். பட் கரெக்டாக மட்டும் கோடை கொடுத்தீங்க அப்படின்னாலே ஆக்சுவலாக வந்து ரன் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்பிளாட்லிப் வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது எதுக்கு இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து மேட்பிளாட்லிப் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இந்த டேட்டா விசுவலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போறோம். அதனால மேட்பிளாட்லிப் இன்லைன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். plt.figure fixed size 8,5 அப்படிங்கிறது நம்மளோட விசுவலைசேஷனோட அந்த சார்ட்டோட சைஸ் எவ்வளவு அப்படிங்கிறது. ஸோ ரன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டினா இனிமே சிம்பிளா புரியுது. நான் வந்து ரன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து எனக்கு சார்ட் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சைஸ் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது, அப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் அப்படின்னு இருக்கு. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைஸ் இன்க்ரீஸ் ஆக ஸ்கொயர் ஃபீட்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆக பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. இந்த தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணி பாத்தீங்கன்னா இனிமே சிம்பிளா புரியும். வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் சைஸ் அப்படிங்கிறது 8,5 அப்படிங்கிறது இதோட சைஸ் எவ்வளவு, இந்த சார்ட்டோட சைஸ் எவ்வளவு வரணும் அப்படிங்கறதுக்காக இது வந்து கொடுத்திருப்போம். அதே வந்து plt.scatter அப்படிங்கிறது இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சைஸ் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட் கொடுத்திருக்கோம். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் கொடுத்திருக்கோம். அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த plt.scatter அப்படிங்கிறது கொடுத்திருக்கோம். இது எக்ஸ் லேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா சைஸ் ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது எக்ஸ் லேபிளோட நேம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் லேபிள்ல சைஸ் ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது கொடுத்திருக்கோம். அதே இது plt.y லேபிள் அப்படிங்கிறதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ஆக்சுவலா கொடுத்திருக்கோம். அப்புறம் வந்து plt.title அப்படிங்கிறது இதோட டைட்டில் வந்து நம்ம கொடுத்திருக்கோம். plt.show அப்படிங்கிறது நம்ம டிஸ்பிளே இந்த கோட் அடிச்சோம் பாத்தீங்கன்னா அந்த கோடை வந்து ஷோ பண்றதுக்காக இது வந்து கொடுத்திருக்கோம். இந்த சார்ட்டோட நேம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சார்ட்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேட்டர் பிளாட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சார்ட் நம்ம வந்து போட்டு பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா plt.fix size அதே மாதிரி
மாதிரி மேல சொன்ன மாதிரியே தான். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்ட் பிளாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பேசிக்கா எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு அந்த பார்த்தால உங்களுக்கு வந்து தெரியும். அடுத்து எக்ஸ் லேபிள் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ், அப்புறம் plt.y லேபிள் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஹவுசஸ், அப்புறம் plt.title அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹவுஸ் பிரைஸ் அப்படிங்க கொடுத்துருக்கோம். ஸோ plt.show அப்படிங்கிறது நம்ம இது போட்டதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷோ பண்றதுக்காக வந்து கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் வந்து ரன் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ரன் பண்ணா எனக்கு இந்த சார்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்துட்டு இவ்வளவு பிரைஸ்ல இருக்கிறதெல்லாம் இந்த எவ்வளவு நம்பர் ஆஃப் ஹவுசஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி காட்டுது. ஸோ இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட் பிளாட் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 2 lakh இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஹவுசஸ் வந்து பாத்தீங்கன்னா 6s இருக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 lakh கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதுல 6 இருக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3.9 கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஒரு 12க்கு மேல இருக்குது. பேசிக்கா இந்த மாதிரி நம்ம வந்து டேட்டா வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோரிலேஷன் வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ பேசிக்கா கோரிலேஷன் அப்படிங்கிறது எந்தெந்த காலத்துக்கு எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா கோரிலேட் ஆயிருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சைஸ் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் பிரைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கோரிலேட் ஆயிருக்கும். எதுக்கு நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சைஸ் கூட கூட நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா கோரிலேட் ஆயிருக்குது. இதை வந்து நம்ம டேட்டாக்குள்ள போயிட்டு ரியலா பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். அது இந்த டேட்டா செட் ஈஸியா பாத்திரலாம். ஆனா ரியல் வேர்ல்டுல ஒரு டேட்டா செட் எடுத்து பண்றப்ப அதை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிம்பிளா ஒரு கோரிலேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கோர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுல df.core அப்படிங்கிற கொடுத்துக்கிறேன். அடுத்து plt.figure fix size கொடுத்துட்டு நம்ம மேல சொன்ன மாதிரியே தான் இதுல plt.imso core to numpy அப்படிங்கிற cmap கலர் வந்து பாத்தீங்கன்னா கூல் வார்ம், அப்புறம் vmin 1 vmax 1 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ பேசிக்கா அந்த கோட் வந்து பாத்தீங்கன்னா என்ன டெஃபினிஷன் பண்ணுது அப்படின்னா இந்த கோரிலேஷனோட கலர் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்துட்டு மேக்ஸிமமா இருக்கணும், எவ்வளவு வந்துட்டு மினிமமா இருக்கணும், அந்த மாதிரி வந்து இது பண்ணுது. ஸோ பேசிக்கா அதை வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க ரீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைச்சிரும். அதே மாதிரி தான் plt.title வந்து பாத்தீங்கன்னா கோரிலேஷன் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். அவர் plt.show அப்படிங்கிறது நம்ம வந்து டிஸ்பிளே பண்றதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒன்ஸ் ரன் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அவுட்புட் இருக்கு. ஸோ பேசிக்கா அது என்ன அப்படின்னா நம்ம சைஸ் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட்டும் இங்க சைஸ் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட் கோரிலேட் ஆகுது. ரொம்ப ஹை கோரிலேட் ஆயிருக்குது. பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆனா பட் ரெண்டு காலம் ஒரே சேம் காலம் கோரிலேட் ஆகி ஒரு யூஸ் கேஸுமே நம்மளுக்கு வந்துட்டு பெருசா வழக்கு எதுவுமே கிடையாது. சும்மா ஒரு குப்பை மாதிரி. அதே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பிரைஸும் இந்த சைஸ் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட் நமக்கு வந்து ரொம்ப கோரிலேட் ஆகுது. பாத்தீங்க அப்படின்னா தெரியும் சைஸ் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து கோரிலேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பிரைஸ் கூட கூட சைஸ் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட் நமக்கு வந்துட்டு கூட்டிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்படி கோரிலேட் ஆகுது. இதை வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதே வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம்ஸும் பெட்ரூம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் கோரிலேட்டா இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆவரேஜ் கோரிலேட் சைட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் இதை நீங்க ஒன்ஸ் பார்த்து ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா சிம்பிளா புரிஞ்சும் நான் சொல்றதை விட. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் டார்கெட் செலக்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணுவோம். அது என்ன அப்படிங்கிறத சொல்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸா இருக்கும். அதே ஒய்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன இதை வச்சுட்டு பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ண போறோம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒய்ல வந்துரும். பேசிக்கா அந்த கோட ரன் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன அப்படிங்கறத. ஃபியூச்சர் நேம்ஸ் அப்படிங்கிறது சைஸ் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட், அப்புறம் பெட்ரூம்ஸ், அப்புறம் பாத்ரூம்ஸ், அப்புறம் ஏஜ் அப்படிங்கிறது இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ல நம்ம வந்து கொடுத்துருவோம். அதே ஒய்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைசஸ் அப்படிங்கறத வந்து டிராப் பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறோம். பேசிக்கா நம்ம வந்து பிரைசஸ் தான் கால்குலேட் பண்ண போறோம். ஒரு ஹவுஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஒரு பெட்ரூம்ஸா இருக்கட்டும், எத்தனை நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல வந்திருக்கும் அதோட பிரைஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ண போறோம் ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணி. அதுக்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பிரிண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் எக்ஸ் ஷேப், அதோட ஷேப் என்ன அப்படிங்கிற மாதிரி பிரிண்ட் பண்ணிருப்போம். இது வந்து சிம்பிளா நீங்க ஒன்ஸ் ரீட் பண்ணீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒன்ஸ் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஃபியூச்சர் எக்ஸ் வந்து ஷேப் வந்து பாத்தீங்கன்னா 150,4 அப்படிங்கிறது இருக்கு. அதே இது டார்கெட் ஒய்யோட ஷேப் வந்து பாத்தீங்கன்னா 150 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இதான் வந்து நம்ம வந்துட்டு இதைத்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் செலக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெயினுக்கு தனியா டெஸ்ட்டுக்கு தனியா வந்து பாத்தீங்கன்னா டேட்டா செட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிப்போம். ஏன்னா ஒரே தடவை கொடுத்து ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ஓவர் ஃபிட்டிங் ஆயிரும் மாடல் சொல்ல போனா. எப்படி ஓவர் ஃபிட்டிங் அப்படின்னா ஒரு மக்கப் பண்ற மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் டெஸ்ட் தனித்தனியா பிரிப்போம். ஸோ அதுக்கான கோட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ட்ரெயின் எக்ஸ் டெஸ்ட், ஒய் ட்ரெயின் ஒய் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். இந்த வேரியபிள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் எக்ஸ் ஒய் டெஸ்ட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 0.2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். பேசிக்கா அந்த 0.2 அப்படிங்கிறது நம்மளோட டெஸ்ட் பண்றதுக்கு 0.2 அப்படின்னா 20% டேட்டா வந்துட்டு டெஸ்ட் சைஸ்க்கு வந்து எடுத்து வச்சுக்கிறோம். அதே 0.8 அப்படின்னு கொடுத்தோம்னா 80% டேட்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட டெஸ்ட்டுக்கு வந்து எடுத்து வச்சுக்கிறோம். ஆனா நம்மளுக்கு அவ்வளவு டெஸ்ட் பண்ண தேவை, நம்ம மாடல் ஃபர்ஸ்ட் நல்லா நம்மளுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் சைஸ் அப்படிங்கிற 0.2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். ரேண்டம் ஸ்டேட் அப்படி 42 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு தடவையும் மாற்றி மாற்றி ரன் பண்ணும்போது ஒரே இதுல வந்து ரன் ஆகும், மாறாது ரொம்ப. அதனால பாத்தீங்கன்னா ரேண்டம் ஸ்டேட் 42 அப்படிங்கிறது கொடுத்துருப்போம். பிரிண்ட் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ட்ரெயினிங் சாம்பிள்ஸ் இருக்கு அது லென்த் வந்து பிரிண்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை டெஸ்டிங் சாம்பிள் இருக்கு அதோட லென்த் வந்து பிரிண்ட் பண்றது கொடுத்துருப்போம். ஒன்ஸ் ரன் பண்ணோம் அப்படின்னா ட்ரெயினிங் சாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 120 இருக்கு. அதே டெஸ்டிங் சாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 30 கிட்ட நம்மள்ட்ட இருக்கு. பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயினிங் பண்றதா நமக்கு வந்து அதிகமா இருக்கணும், டெஸ்டிங் பண்றது கூட கம்மியா தான் வச்சிருக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 70:30 அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிப்பாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கறக்காக 120 அப்புறம் 30 அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு வச்சிருக்கேன். ஸோ பேசிக்கா இது ஒரு சிம்பிள் தான். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல் வந்துட்டு ட்ரெயின் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்போம். ஸோ பேசிக்கா சூப்பர்வைஸ் லேர்னிங் கீழ வந்து பாத்தீங்கன்னா லீனியர் ரெக்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி வரும். லீனியர் ரெக்ரெஷன் எதுக்கு யூஸ் பண்ணும் அதெல்லாம் தெரியணும் அப்படின்னா அந்த ரோட் மேப் வந்து செக் பண்ணுங்க. ஒன்ஸ் உங்களுக்கு இனிமே கிளியரா இருக்கும். லீனியர் ரெக்ரெஷன் எதுக்கு யூஸ்
அப்படின்னா லீனியர் ரெக்ரெஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீனியர் ரெக்ரெஷன் மாடல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாடல் ஈக்குவல் லீனியர் ரெக்ரெஷன் அப்புறம் பிரிண்ட் மாடல் கிரியேட்டட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாடல் லோட் மட்டும் தான் பண்றோம். இனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஒன்ஸ் ரன் பண்ணீங்க அப்படின்னா மாடல் கிரியேட்டட் லீனியர் ரெக்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி காட்டும். அதாவது மாடல் அப்படிங்கிற வேரியபிள்குள்ள லீனியர் ரெக்ரெஷன் அப்படிங்கிற மாடல் லோட் பண்ணிட்டு அது வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். சிம்பிளா அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம வந்துட்டு மாடல் வந்து ட்ரெயின் பண்ண போறோம். இதோட கோட் எப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். மாடல் டாட் ஃபிட் அப்படிங்கிற கொடுத்தா நம்ம எல்லா மாடலும் வந்து ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ இந்த மாடல் டாட் ஃபிட் அப்படிங்கிறது வந்துட்டு காமன். என்ன ஒரு லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லை கிளாசிஃபிகேஷன் ஏதாச்சும் யூஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா மாடல் டாட் ஃபிட் அப்படிங்கிற கொடுத்தா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணுவோம். ஒன்ஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் ட்ரைனிங் ஃபினிஷ்ட் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா ஃபினிஷ் பண்ற மாதிரி ஒரு டைப் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ற சொல்லியிருக்கோம். ஸோ பேசிக்கா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அட்வான்ஸ் லெவலில் மிஷின் லேர்னிங் பண்றீங்க அப்படின்னா மட்டும்தான் அதெல்லாம் தேவைப்படும் உங்களுக்கு. ஆனா இது வந்துட்டு நான் ஃபியூச்சர்ல ஒரு வீடியோ கிரியேட் பண்றேன் அப்படின்னா இது வந்து இன்னும் ஒரு இன்டெப்த் தான் நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு இன்டர்செப்ட் அப்படிங்கிறது இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஃபார் நேம் கோஎஃபிஷியன்ட் இன் ஜிப் ஃபியூச்சர் நேம் மாடல் கோஎஃபிஷியன்ட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாக்குற மாதிரி இம்போர்ட் பண்ணிக்க. ஃபியூச்சர்ல இந்த இதெல்லாம் வந்து நம்ம கிளியரா வந்து பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம மாடல் வந்து ட்ரெயின் பண்றோம் அப்படிங்கிறத மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் ஃபினிஷ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது நம்மளோட மாடல் எவ்வளவு வந்துட்டு கோஎஃபிஷியன்ட்டா இருக்கு, அதாவது எவ்வளவு ரிலேட்டா இருக்கு, அந்த மாதிரியான கான்செப்ட் வந்து வரும். இது வந்து நான் எக்ஸ்பிளைன் ஆஃப்டர் வந்து நான் எல்லாமே கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. நான் இப்போதைக்கு இது போனோம் அப்படின்னா இன்டெப்தா ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக் ஏ ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சிம்பிளா வந்துட்டு ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 ரோ வந்து ப்ரெடிக்ட் பண்றதுக்காக கோட் கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரஸ் நம்ம வந்து அதுல மேலேயே பிரிச்சு இருந்திருப்போம். எக்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் ஆயிருந்திருக்கும். அதே இது ஒய்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஆயிருக்காது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ப்ரெடிக்ஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் 5 ஹவுசஸ் அப்படி டெஸ்ட் ஹவுசஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வந்துரும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இது ஒன்று பேசிக்கா அவ்வளவு கவனிக்க தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாடல் வந்துட்டு பாத்தீங்கன்னா எவாலுவேட் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம இன்ன வரைக்கும் டெஸ்ட் பண்ணிட்டு எல்லாமே ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம். பட் அந்த மாடல் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கரெக்டா வந்துட்டு பெர்ஃபார்ம் நமக்கு வந்து பண்ணாது. அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம மாடல் வந்து பாத்தீங்கன்னா எவாலுவேட் பண்ணுவோம். அதாவது நம்ம வந்துட்டு கரெக்டா அந்த கோட்ல வந்து சொல்றேன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன். எம்இ அப்படிங்கிறது மீன் அப்சல்யூட் எரர் அப்படிங்கிறது எவ்வளவு வந்துட்டு ஆக்சுவல் பிரைஸ்க்கும் அதே ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு இருக்கு எரர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டும். அதே மீன் ஸ்குவாட் எரர் அப்படிங்கிறது ஒய் டெஸ்ட்டுக்கும் ஒய் ப்ரெடிக்ட்டுக்கும் எவ்வளவு வந்துட்டு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டும். அதே வந்து பாத்தீங்கன்னா ஒய் ப்ரெடிக்ட் அப்படிங்கிறது இந்த தான். ஒய் ப்ரெடிக்ட் அப்படிங்கிறத கொடுத்துரும். ஒய் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் பண்ண டேட்டா ட்ரெயின் பண்ண டேட்டா மாடலுக்கு இந்த இடத்துல ட்ரெயின் பண்ணிருப்போம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். அதான் வந்து பாத்தீங்கன்னா ஒய் டெஸ்ட் அப்படிங்கிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா R2 அப்படிங்கிறது R2 ஸ்கொயர் எவ்வளவு வந்துட்டு ரெண்டு ஆக்சுவலி டிஃபரெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்றோம் எவ்வளவு வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத ரன் பண்ணோம் அப்படின்னா மீன் அப்சல்யூட் எரர் அப்படிங்கிறது பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா மீன் அப்சல்யூட் எரர் அப்படிங்கிறது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 18609 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதே இது மீன் ஸ்குவாட் எரர் அப்படிங்கிறது 557056 அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆர் ஸ்குவாட் எரர் அப்படிங்கிறது நம்ம 0.9796 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ பேசிக்கா இந்த கான்செப்ட் நான் ஃபியூச்சர்ல வந்துட்டு எவ்வளவு டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. இது வந்துட்டு அதான் சிம்பிளா வந்து நான் சொல்லி தர மாதிரி இருக்குது. ஸோ R2 ஸ்கொயர் எரர் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நியூ ஹவுஸ் கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ நியூ ஹவுஸ் ஒன்று கொடுத்துட்டு நியூ ஹவுஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு, இதோட பாத்ரூம் எவ்வளவு, பெட்ரூம் எவ்வளவு இருக்கு, இது ஏஜ் என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவோம். அதுல நியூ ஹவுஸ் அப்படிங்கிறதுல ஸோ ப்ரெடிக்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மாடல் டாட் ப்ரெடிக்ட் நியூ ஹவுஸ் அப்படிங்கிற கொடுத்துட்டு 0 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் நியூ ஹவுஸ் 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்புறம் 3 பெட்ரூம்ஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 பாத்ரூம்ஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 5 years old அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இந்த 5 அப்படிங்கிறத இங்க வந்து கொடுத்துருப்போம். அதான் பேசிக்கா தான். ஸோ பிரிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்டட் பிரைஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்டட் பிரைஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். இது ஒன்ஸ் ரன் பண்ணோம் அப்படின்னா நம்ம நியூ டேட்டா செட் கொடுத்துருவோம். அது எவ்வளவு வந்துட்டு காட்டுது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்டட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 470187 கிட்ட வந்து காட்டுது. அதாவது 4,70,178 அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இவ்வளவு இத்தனை கொடுத்தோம் அப்படின்னா இவ்வளவு வந்துட்டு நம்மளுக்கு ஆக்சுவல் பிரைஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ பேசிக்கா வந்துட்டு இதுல ஒரு இன்டெப்தா நான் போக கிடையாது. ஒரு சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் போயிருக்கேன். ஏன்னா வீடியோ வந்து பாத்தீங்கன்னா லென்த் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இவ்வளவு லென்த் இருந்துச்சு அப்படின்னா உங்களால வியூ பண்றப்ப நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு வந்து போர் அடிச்சு போயிடும். ஸோ வந்துட்டு ஒரு ஓவர்வியூ மாதிரி நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத வந்து கொடுக்குறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்க. நான் வந்துட்டு ஆக்சுவலா 0ல இருந்து எண்டு முடியும் ஒரு லென்த் ஆஃப் வீடியோ ஒரு 2 hours கூட நான் மேக் பண்ண ரெடி. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்எஸ்சினா என்ன, இந்த மீன் அப்சல்யூட் எரர்னா என்ன அப்படிங்கிற மாதிரி டிஃபரெண்டா கிளியரா நான் வந்து சொல்றேன். ஸோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளைன் மாதிரி மட்டும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேக்கேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேட்டா செட் லோட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா df.get அப்படிங்கிறது மேல இருக்க டாப் 5 காலம்ஸ் மட்டும் நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷோ பண்ணும். இதுக்குள்ள நம்ம என்ன இது கொடுக்குறோமோ அது வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணும். அது 2 அப்படின்னு கொடுத்தோம்னா மேல இருக்க ஒரு 2 காலம் மட்டும் ஷோ பண்ணும் நம்மளுக்கு. df.info அப்படிங்கிறது இந்த டேட்டா செட்டோட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த இன்ஃபோ அப்படிங்கிறத கொடுத்து பார்ப்போம். அதே df.describe அப்படிங்கிறது அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா மீன் எவ்வளவு இருக்கு, மினிமம் எவ்வளவு இருக்கு, மேக்ஸிமம் எவ்வளவு வேல்யூ இருக்கு, அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படி எவ்வளவு இருக்கு அவங்க பாக்குற மாதிரி இருக்கும்.
ஸோ அதான் நான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இன்னும் இன்டெப்தா அந்த எஸ்டிடி என்னன்னா அப்படின்னா என்ன, இல்லாட்டி இந்த மேக்ஸ் அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது தனியா ஒரு செப்பரேட்டட் வீடியோ நான் மேக் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ண நான் ரெடி. பட் நீங்க பண்ற சப்போர்ட்ல தான் இந்த வீடியோ வந்துட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு ரீச் ஆகுது அப்படிங்கிறது இருக்கு. ஸோ பேசிக்கா நீங்க சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா தனியா செப்பரேட்டட் வீடியோ மேக் பண்றதுக்கு நான் வந்து ரெடி. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி df.isnal sum அப்படிங்கிற நம்ம வந்துட்டு எவ்வளவு வேல்யூஸ் வந்துட்டு மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கு அப்படிங்கிற பாக்குற கொடுத்துருப்போம். இதுல வந்து நம்ம டேட்டா செட்ல 0 பட் ரியல் டைம் டேட்டா செட் நீங்க எடுத்து பண்றீங்க அப்படின்னா அதுக்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 1 hour 2 hours எல்லாம் கூட எடுத்திருக்கு. ஸோ பேசிக்கா நீங்க ரியல் டைம்ல ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா டேட்டா செட் கிளீன் பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா நேரம் வந்து எடுக்கும் உங்களுக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டேட்டா விசுவலைசேஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேட்டர் பிளாட் அப்படிங்கிற போட்டு பார்த்திருப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டோகிராம் பிளாட் ஒன்று போட்டு வந்து பார்த்திருப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோரிலேஷன் வந்து கண்டுபிடிச்சிருப்போம் எவ்வளவு செட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் செலக்ஷன் வந்து பண்ணியிருப்போம். அதாவது ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ் காலம்ல என்ன வேணும், ஒய் காலம்ல என்ன வேணும், எதை ஆக்சுவலா ப்ரெடிக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணி வந்திருப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயினுக்கு தனியா டெஸ்ட்டுக்கு தனியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பிளிட் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லீனியர் ரெக்ரெஷன் மாடல் வந்து பாத்தீங்கன்னா லோட் பண்ணி வந்திருப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம அந்த லோட் பண்ண மாடல் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங்க்கு வந்துட்டு எடுத்து ட்ரெயின் பண்ணி இருந்திருப்போம். ஸோ பேசிக்கா அந்த காலம் செல் அதுக்கு தான் வந்து இது பண்ணி இருந்திருப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம 0.2 அப்படின்னு வந்துட்டு இதுல பிரிச்சு இருந்திருப்போம். ஸோ இந்த டெஸ்ட் சைஸ் 0.2 அப்படிங்கிற பிரிச்சிருப்போம். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி எடுத்திருப்போம் எவ்வளவு வந்துட்டு ப்ரெடிக்ஷன் வருது அப்படிங்கிற மாதிரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல் வந்து எவாலுவேட் பண்ணியிருப்போம். ஸோ இவ்வளவுதான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எவாலுவேட் பண்ணி இந்த மீன் அப்சல்யூட் எரர் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்போம். ஸோ இதெல்லாம் இன்னும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய கான்செப்டா போகும். ஸோ நீங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ ஹவுஸ் கொடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணி வந்திருப்போம். அதாவது ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட், அப்புறம் 3 bedrooms, அப்புறம் 2 bathrooms அப்படிங்கிற மாதிரி கொடுத்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருப்போம். ஆக்சுவல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 14,70,187 கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வந்திருக்கும். ஸோ பேசிக்கா அந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் தான். ஒரு 0ல இருந்து நீ 100 முடியும் எடுத்து பண்றீங்க அப்படின்னா இதுல 0ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 20% ப்ராஜெக்ட் தான் வந்து நான் போட்டிருக்கேன். இது 100% நீங்க போகணும் அப்படின்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இன்டெப்தா வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் வேணுமா அப்படின்னு சொல்லுங்க, நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து தனியா வீடியோ வந்து மேக் பண்ணி நான் வந்து போறேன். ஸோ அது மாதிரி நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது மிஷின் லேர்னிங்ல ஏதாச்சும் புதுசா கத்துக்கணும், இல்லாட்டி ஏஐல வந்து ஏதாவது புதுசா கத்துக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.